இன்று காலை புறப்பட்ட சார்ஜா விமானத்தில் திடீர் கோளாறு ஏற்பட்டுள்ளது. மேலும் விமானம் தரையில் இறக்கப்படாததால் பயணிகள் சிரமப்பட்டு வருகின்றனர். திருச்சி விமான நிலையத்திலிருந்து பல்வேறு வெளிநாடுகளான மலேசியா, சிங்கப்பூர், மஸ்கட், ஓமன், துபாய், சார்ஜா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு இயக்கப்படும் விமானங்களில் அதிக அளவிலான பயணிகள் பயன்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் திருச்சியில் இருந்து இன்று காலை சார்ஜாவிற்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் 170 பயனாளிகளுடன் புறப்பட்டு ரன்வே வரை சென்றது. அப்போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் அந்த விமானம் விமான நிலைய முனைய வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யும் பணியில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். ஆனால் அந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்ய முடியாத நிலை இருந்து வருகிறது. இதனால் பயணிகள் பெரும் அவதியை சந்தித்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கான அடுத்த கட்ட ஏற்பாடுகளை விமான நிறுவனத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கும் விமான நிறுவனத்திற்கும் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் வேலை ஃபுல்லாக இருக்குல்ல, இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது பாக்கி? நாளைக்கு காலைல வந்து ஒரு நேரத்தில் அதாங்க பேசஞ்சர் இருக்கிற நம்மள்ட்ட தான் கேட்பாங்க. ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது? ரோட்டில் இருக்கு. வீட்டில் முதல்ல காஞ்சி